ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட் சொல்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த சாட் சொல்லில் CE 25C01 இன்ட்ரோடக்ஷன் டு சிவில் இன்ஜினியரிங், அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஓவர்வியூ ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, BOQவும் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் யூனிட்ல அந்த ப்ராஜெக்ட் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. சப் டிசிப்ளைன்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் இது வெரி இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸில் கேட்டிருக்காங்க. இதில் நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க எல்லாமே ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸில் கேட்டது தான். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இது எல்லாமே இம்பார்ட்டனாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் கொடுத்துருக்க எல்லோ கலர் ஷேர் பண்ணியிருக்கிறது வெரி இம்பார்ட்டனாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெட் கலரில் ஷேர் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்க டாபிக்ஸை செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக படிங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ரோல் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் சொசைட்டி இது வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் யூனிட்டில் ஃபீல்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் அதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன், சிஸ்மோலஜி, சர்வேயிங், கண்டூர், வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் ஆக்ட்டும் பார்த்துக்கோங்க. பார்ட் பியில் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரோல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அண்டு ஜியோ டெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங். இந்த ஜியோ டெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக நான் வந்து இந்த ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதில் எல்லா யூனிட்ஸ் இருக்கும், மறக்காம பார்த்துக்கோங்க. ரெகுலேஷன் 25 பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.